தனக்கு எதிரான அமலாக்கத்துறை சோதனை குறித்து ஆதவ் அர்ஜுன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் உள்ளிட்டவற்றிற்கான தனது பிரச்சார பயணத்தில் எந்த சமரசமும் இல்லை என ஆதவ் அர்ஜுன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கடந்த 2 தினங்களாக கோவை மார்ஷல், லாட்டரி அதிபரான கோவை மார்ஷல் மற்றும் அவரது தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துகிறார்கள். இந்த சோதனையானது, அந்த அமலாக்கத்துறையின் சோதனையானது அந்த மார்ட்டின் மருமகனும் மற்றும் விசிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய, துணை செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா எதிர்ப்பிலும் அவர் தொடர்பான இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றது. இந்த 2 தினங்களாக நடைபெற்ற இந்த சோதனை நேற்று முடிவடைந்த நிலையில் தற்போது ஆதவ் அர்ஜுனா தனது செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமக்கு இந்த அமலாக்கத்துறை சார்பாக கடந்த 2 நாட்களாக இந்த சோதனையானது நடைபெற்றது. இந்த சோதனையானது தனது பெயர் அல்ல, தனது உறவினர் பெயர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எக்காலத்திற்கும் சட்டத்திற்கு எதிரான எந்த பணிகளும் தாம் ஈடுபடுத்திக் கொண்டதில்லை என்றும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த சோதனை குறித்து சமூக வலைதளம் மற்றும் ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் அல்லது நபர்கள் அதிகார வர்க்கத்திற்கு விலை போனார்கள் மற்றும் சித்தாந்த ரீதியாக எங்களின் புறன்பட்டவர்கள் மூலம் எனக்கு எதிரான அவதூறான கட்சிகளுக்கு இன்னைக்கு மாறான தகவல்கள் கடந்த 2 நாளாக பரப்பப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்ல, தமக்கு எந்த பயமும் இல்லை, மடியில் கனமில்லை, அதனால் வழியில் பயமில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் சமத்துவ சித்தாந்தத்தின் வழியில் மத பெரும்பான்மை மற்றும் சாதிய ஆதிக்கத்தின் ஊழல் ஆகியவற்றின் எதிராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். எதிர்கொண்ட போதும் இந்த கொள்கையில் எந்த எதிர்ப்பும் கவனம் சிதறாமல் வெற்றி பெற்றதாக தமது முழு பயணம் அரசியல் நோக்கியே இருப்பதாக தனது அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.